கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஃபேமிலி ஆல்டர் அப்படின்ற இந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஃபேமிலி ஆல்டர் ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு வாரமும் குடும்பமாக தேவனை அதிகமாய் தேட நாம் ஏதோ ஒரு வகையில் நாம் பிரயாசம் எடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நாளில் நாம் கணவன்களாக இணைந்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அறிக்கையாக சொல்லுகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இது இருக்கிறது. கடந்த விஷயம் நம்ம குடும்பமாக இணைந்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்ம அறிக்கையாக சொன்னோம். அதே போல சகோதரிகள் அவர் மனைவியால் ஸ்தானத்தில் இருந்து எப்படி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லணுமோ அந்த மாதிரி அவங்க அறிக்கைகளை எல்லாம் செய்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதே போல இந்த நாளில் கணவன்களாக இணைந்து நின்று இந்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, அதாவது ஒரு கணவனுடைய ஸ்தானத்தில் இருந்து அவரை கொண்டு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்று சொன்னாரோ அதற்கும் சரி, ஒரு கணவனாக இருந்து ஒரு ஆணாக இருந்து ஆண்டவர் அவரை எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரோ அந்த வார்த்தைகளையும் நம்ம கர்த்தருடைய வேதத்தில் உள்ள வசனத்தின்படி நம்ம சொல்லி அறிக்கையிட போகிறோம். அல்லேலூயா. ஸோ இந்த நிகழ்ச்சியை நம்ம இப்பொழுது ஜெபித்து நம்ம துவங்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். நீ சொல்வது ஆண்டவரே ஒருபொழுதும் தவறி போகாது. வானம் பூமி அழிந்து போகலாம், ஆனா உங்க வார்த்தையினுடைய ஒரு எழுத்தின் ஒரு உறுப்பாகவும் அழிந்து போவதில்லை. அப்படிப்பட்ட நீர் விளம்பின வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் இணைந்து நின்று விசேஷமாக ஆண்டவரே கணவர்களாக ஆண்களாக இணைந்து நின்று அந்த வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி நாங்கள் அறிக்கையிட வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்கள் பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அண்ணன், வேதாகமத்துல கணவர்கள் இல்லத்தின் தலைவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தலைவர்கள்னாலே நிறைய பொறுப்புகள் இருக்கும். அந்த பொறுப்புகள் என்ன என்று கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான் நீங்க ஆக்சுவலா நீங்க எடுத்திருக்கிற கேள்வி. ஏன் அப்படின்னா, நம்ம 21st ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸா நிறைய காரியங்கள் நமக்கு மாறி இருக்கிறது. அதுல ஒண்ணு குடும்பத்தினுடைய பொறுப்புகள் கூட நிறைய விதங்களில ஒரு ஒரு வித்தியாசமான டைமென்ஷன்ல இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்யறாங்க, 2 பேருடைய ஒர்க் டைமிங்ஸ் டிஃப்ரெண்டா இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில நிறைய பொறுப்புகள் ஸ்வாப் ஆகி மாறி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா வேதம் கணவனுக்கு என்று சில பொறுப்புகளை வைத்திருக்கிறது. அது நீங்க சொன்னது ரொம்ப சரியான வார்த்தை. எப்படின்னா, தலைமைத்துவம் கர்த்தர் தலைமையா வச்சிருக்கிறாரு. தலைமைத்துவம் அப்படின்னாலே அதனுடைய அடுத்த சாராம்சமே பொறுப்புகள் தான், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அப்போ நான் இன்னைக்கு இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, வேதம் சொல்றது பாருங்க, கிறிஸ்து சபைக்கு தலையா இருப்பது போல கணவன் தன் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறார். அப்போ இயேசு சுவாமிகிட்ட இருந்தே நம்ம கொஞ்சம் ஒப்புமைகளை நம்ம டிரைவ் பண்ணோம்னா என்ன சத்தியம் கிடைக்குது கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததுனாலே நமக்கு சரியா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பொறுப்பு என்னன்னா, முதல் ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த தன்னுடைய தகப்பனை ப்ரையாரிட்டி நம்பர் 1ஆக வைத்திருந்தார். ஸோ இன்னைக்கும் ஒரு கணவனா இருக்கிறவர்கிட்ட நான் விசுவாசிக்கிறேன், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார் என்றால், வேறு எப்பவுமே பொதுவாக சொல்லுவாங்க பாருங்க, உங்களுடைய இந்த வெர்டிக்கல் கனெக்ஷன் கரெக்டா இருந்தா அந்த ஹொரைசான்டல் கனெக்ஷன் எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உறவு கரெக்டா இருந்தா சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளும் சரியாயிடும். அப்ப நான் தான் விசுவாசிக்கிறேன், ஒரு கணவனா இருக்கிற சூழ்நிலையில அந்த தேவனுடனான உறவு ப்ரையாரிட்டியை கொடுத்து அதை எப்பவுமே சரியா இருக்கிற ஒரு மனுஷனா இருந்தா எல்லாமே சரியா இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அப்போ கணவனுக்குன்னு இருக்கிற பொறுப்புல முதல் பொறுப்பு தேவனுடனான உறவு. நான் அதை ரொம்ப யோசித்து பார்க்கிறேன். கண்டிப்பா அந்த உறவு மற்ற எல்லாத்துலையும் செப்பரேட் பண்ணிடணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பைபிள் கூட ரொம்ப அழகா சொல்லுது. எப்படின்னா, கிறிஸ்து சபையை நேசித்தது போல ஒரு கணவன் தன் மனைவியை நேசிக்க ஆண்டவர் அறைகூலை விடுக்கிறார். நேசித்தா போதும் அப்படிங்கிற போது இங்கிலீஷ் அந்த வேர்ட் ரொம்ப, இஃப் யூ லவ் லைக் கிரைஸ்ட் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிடும், நேசிக்கணும்னு. ஆனா கிறிஸ்துவை போல அப்படின்றதுதான் சாராம்சம். அப்ப கிறிஸ்து எப்படி நேசித்தார் அப்படின்னா அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் நமக்கு. எப்படின்னா,
அவர் வந்து தன் ஜீவனையே கொடுத்து நேசித்தார். அப்போ அந்த அளவுக்கு மனைவியை நேசிக்க ஆண்டவர் அறைகூலை விடுக்கிறார். எந்த அளவுக்குன்னா ஜீவனையும் கொடுத்து மனைவியை நேசிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், கணவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற 2வது பொறுப்பு என்னன்னா, தன் மனைவியை தன் உயிரை போல நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 3வது பாத்தீங்கன்னா, திருச்சபைக்கு என்ன வேணுமோ, அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் பாத்தீங்கன்னா திருச்சபை தான் நம்முடைய மனவாட்டி. அப்போ திருச்சபைக்கு என்ன வேணுமோ அது எல்லாவற்றையும் இயேசு சுவாமி செய்து கொடுத்தார். அப்போ கணவனுக்கு இருக்கிற இன்னொரு ப்ரையாரிட்டி, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டினா டு ப்ரொவைட் ஃபார் த ஃபேமிலி. குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களும் அவன் தேவைகளை சந்திக்கிறவனாக, உழைக்கிறவனாக கணவன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதமும் அதை தான் நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணி சொல்லுகிறது. அதே போல ஒரு பொறுப்பு, பொதுவாக கணவன்மார்களும் தட்டி கழிக்கிற ஒரு பொறுப்பு என்னன்னா, குடும்பத்துடைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப். மனப்பாட வசனம் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுமா, போய் அம்மாட்ட ஒப்புவி. சண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானா இல்லையா, அப்பா கேட்க மாட்டாரு, அம்மா தான் கேட்கணும். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஃபேமிலி ப்ரேயருக்கு வர வைக்கணும்னா கணவர்மார்கள் இனிஷியேட்டிவ் எடுக்க மாட்டாங்க, அது மனைவிகள் தான் செய்யணும். யூஸ்வலாக என்னன்னா, அந்த தலைமைத்துவம், அந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட், ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை கணவர்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால இதெல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் ஜீசஸ் கிரைஸ்டும் மாடல் பண்ணி காமிச்சிட்டு போயிருக்கிறார். எல்லா காரியத்திலும் அவர் தனித்து ஜெபிக்கிறதாகட்டும், அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஊழியர் செய்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதா இருக்கட்டும், தன்னுடைய பர்சனல் ஜெப வாழ்க்கை, அந்த ஒழுக்கத்தின் நெறிகள் எல்லாமே ஜீசஸ் கிரைஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வாழ்ந்து காமித்தார் திருச்சபைக்கு, தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், ஒரு கணவன், ஒரு தகப்பன் இப்படிதான் இருக்கணும். தன் மனைவிக்கும் சரி, ஒரு பிள்ளைகளுக்கும் சரி, அவர் முன்மாதிரியாய் வாழ்ந்து காண்பிக்கிறவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் ரோல் மாடலாக நம்ம வச்சாலே ஒரு 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 ஆணா மட்டும் இல்லை, ஒரு விசுவாசியா மட்டும் இல்லை, ஒரு கணவனா கூட ஒரு சிறப்பான ஒரு கணவனாக இருக்க முடியும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு இப்படிப்பட்ட ஒரு கணவனா நம்ம சிறப்பான கணவனாய் கர்த்தர் விரும்புகிறவராக இருந்து குடும்பத்தை கட்டி எழுப்புவோம் என்றால், அந்த குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன், ஏதேனில ஆண்டவர் உருவாக்கின மகிழ்ச்சியான குடும்பத்தை போல இருக்கும். அல்லேலூயா. அதுல விசேஷமா 2ஆம் ஆதாமாகிய இயேசு வந்து நம்முடைய எல்லா இழந்து போன மகிமையும் நமக்கு ரெஸ்டோர் பண்ணி இருக்கும் பொழுது, அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய அதே மகிழ்ச்சியை, பரலோக மகிழ்ச்சியுடைய ஒரு குடும்பமா நம்ம குடும்பங்களை நம்மால் கட்ட முடியும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களே, இப்படி இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு கணவனுடைய பொறுப்புகளை பார்த்தோம். கணவன் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி பல காரியங்களை செய்து இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். அப்படி செய்யக்கூடிய பல காரியங்களில் ஒன்றுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தையை படிப்பதிலும், அந்த வார்த்தையை தியானிப்பதிலும், அந்த வார்த்தையை போதிப்பதிலும் கணவர்கள் எடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு இன்றியமையானது. ஸோ இன்னைக்கு கூட அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை ஆசீர்வதிக்க, பிள்ளைகளை வழிநடத்த, நம்ம குடும்பத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதனால இன்றைக்கு கணவர்மார்களாக, சகோதரர்களாக நாம் இணைந்து நின்று அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் இன்று சேர்ந்து அறிக்கையிட போகிறோம். அல்லேலூயா. அதனால அங்கே எங்களை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்கள், கணவன்மார்களா இருக்கிற நீங்க, ஹஸ்பண்டோட ரோல்ல இருக்கிற நீங்க, இன்னைக்கு வந்து இந்த வாக்குத்தத்தங்களை எங்களோடு இணைந்து அறிக்கை செய்யுங்க. ஏனென்றால் இந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா, அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை எதுவுமே வெறுமையா திரும்பாத வார்த்தைகள். அதனால அவர்கள் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றும் என்பதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? அதனால இன்றைக்கு நம்ம வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய போகிறோம். அதிலும் விசேஷமா நம்ம இந்த வாக்குத்தத்தங்களை பர்சனலைஸ்டா மாத்தி நம்ம சொல்ல இருக்கிறோம். பர்சனலைஸ்டா நமக்கென்று உரிமை பாராட்டி, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு அப்படின்னா, நம்ம அதை எப்படி சொல்ல போறோம்? நிச்சயமாகவே நீர் என்னை ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்லி நம்ம நமக்காக உரிமை பாராட்டி, முடிந்தா உங்களுடைய பேர்களை கூட அந்த இடத்துல நீங்கள் போட்டு உரிமை பாராட்டி நீங்க எங்களோடு கூட அறிக்கை செய்யுங்க. விசுவாசத்தோட சொல்லு. ஏன்னா நம்ம விசுவாசத்தோட சொல்லும் பொழுது
அந்த வார்த்தைகள் அப்படியே ஆவியாக ஜீவனாக அது இருக்கிறது நிறைவேறும். நம்ம லைஃப்ல நம்மளே பார்க்க முடியும். சரிங்களா? ஏன்னா அறிக்கைகள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா நம்ம யாரோ ஒருத்தர் பேசின ஒரு வார்த்தை நம்ம சொல்ல, ஜீவனுள்ள தேவன் அவர் சொன்ன வார்த்தைகளை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது அந்த வார்த்தைகளின் படியே பலன் நமக்கு நிச்சயமாக உண்டாகும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய போகிறோம். நாங்கள் ஒவ்வொரு வாக்குத்தத்தமாய் சொல்லும் பொழுது நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்க. அதனுடைய முடிவில் ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படியே ஆகட்டும் என்ற அர்த்தம். எல்லாரும் இணைந்து ஆமேன் சொல்லி இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கைக்கு பெருமை பாராட்டுவோம். ரெடியா? சேர்ந்து பண்ணுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 62:6. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நான் அவரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் என்னை விடுவிப்பார். அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். சங்கீதம் 91:14. ஆமென், ஆமென். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், அப்பொழுது என்னிடத்தில் வருவீர். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. சங்கீதம் 101:2-3 ஆமென், ஆமென். என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 112:2. ஆமென், ஆமென். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும், என்னுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். சங்கீதம் 112:3. ஆமென், ஆமென். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை இனமுள்ளதாக்குவார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றுகளைப் போலவும் இருப்பேன். ஆமென், ஆமென். சங்கீதம் 128:1-2. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென், ஆமென். சங்கீதம் 128:3-6. என் மனைவி என் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பேன். ஆமென், ஆமென். எபேசியர் 5:28. புருஷர்களாகிய நாம் நம் மனைவியை நம் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியை அன்பு கூறுகிறவன் தன்னைத்தான் அன்பு கூறுகிறான். ஆமென், ஆமென். ஆதியாகமம் 1:28. நான் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துவேன். ஆமென், ஆமென். சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென், ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:1-2. ஆமென், ஆமென். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை காப்பார். சங்கீதம் 121:6-7. ஆமென், ஆமென். கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121:8. ஆமென், ஆமென். என் பொருளாலும் என் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவேன். அப்பொழுது என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். நீதிமொழிகள் 3:9-10. ஆமென், ஆமென். ஆதியாகமம் 2:18. தேவனாகிய கர்த்தர் நான் தனித்திருப்பது நல்லதல்ல என்று
ஏற்ற துணையை எனக்கு உண்டாக்கினார். ஆமென். ஆமென். ஆதியாகமம் 6:9. நான் நோவாவைப் போல என் காலத்தில் இருந்தவர்களுக்குள் நீதிமானாகவும் உத்தமனாகவும் தேவனோடே சஞ்சரித்துக் கொள்ளுவேன். ஆமென். ஆமென். ஆதியாகமம் 12:2. கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பெயரை பெருமைப்படுத்துவார். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஆமென். ஆமென். ஆதியாகமம் 26:12-13. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை 100 மடங்கு பலன் அடைய செய்வார். நான் ஐஸ்வர்யனாகி விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். ஆமென். ஆமென். கொலோசையர் 3:19. நான் என் மனைவியிடம் கசந்து கொள்ள மாட்டேன். ஆமென். ஆமென். என் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் என்னுடைய சத்துருக்களும் என்னுடைய சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7. ஆமென். ஆமென். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிற நானும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவேன். நீதிமொழிகள் 29:25. ஆமென். ஆமென். நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவேன். என் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை கொடியேற்றி வைப்பார்கள். ஏசாயா 54:3. ஆமென். ஆமென். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்போம். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்போம். ஏசாயா 65:21. ஆமென். ஆமென். நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். தேவனுடைய ஆவி என்னில் வாசமாய் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:16. ஆமென். ஆமென். ஆதியாகமம் 39:3. நான் யோசேப்பை போல பரிசுத்தமாய் இருப்பேன். கர்த்தர் நான் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆமென். யாத்ராகமம் 31:5. சகலவித வேலையையும் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் எனக்கு உண்டாக தேவ ஆவியினால் கர்த்தர் என்னை நிரப்புவார். ஆமென். ஆமென். உபாகமம் 26:19. கர்த்தர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்னை சிறந்திருக்கும்படி செய்வார். ஆமென். ஆமென். உபாகமம் 28:1. நான் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பதால் என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். ஆமென். உபாகமம் 28:3-6. நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஆமென். ஆமென். நான் என் தகப்பனையும் என் தாயையும் விட்டு என் மனைவியுடன் இசைந்து இருப்பேன். நாங்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்போம். எபேசியர் 5:31. ஆமென். ஆமென். எனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே என் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என் தகப்பனையும் என் தாயையும் கனம் பண்ணுவேன். எபேசியர் 6:2-3. ஆமென். ஆமென். நான் என் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பேன். எபேசியர் 6:4. ஆமென். ஆமென். நான் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வேன். எபேசியர் 6:11. ஆமென். 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 நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த என் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமென். உபாகமம் 28:8. கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்திலே என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். உபாகமம் 28:12.
ஏற்ற காலத்தில் என் தேசத்திலே மழை பெய்யவும், நான் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன். ஆமென். ஆமென். யோசுவா 1:5. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஆமென். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியாதிருக்கும். இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நான் செய்ய கவனமாயிருப்பேன். இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பேன். அதனால் கர்த்தர் என் வழியை வாய்க்க பண்ணுவார். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவேன். ஆமென். ஆமென். 1 சாமுவேல் 18:14. தாவீதை போல நான் புத்திமானாய் நடப்பேன், அதனால் கர்த்தர் என்னோட கூட இருப்பார். ஆமென். ஆமென். நான் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து என் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் என் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருப்பேன். 1 தீமோத்தேயு 3:3-4 ஆமென். ஆமென். நான் ஜாக்கிரதை உள்ளவனும் நல்ல ஒழுக்கம் உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவனுமாய் இருப்பேன். தீத்து 2:2 ஆமென். ஆமென். என்னை அழைக்கிறவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் என் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருப்பேன். 1 பேதுரு 1:15 ஆமென். ஆமென். யோபு 1:1. நான் யோபுவை போல் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருப்பேன். ஆமென். ஆமென். 1 நாளாகமம் 17:8. பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை எனக்கு உண்டாக்குவார். ஆமென். ஆமென். சங்கீதம் 1:2-3. நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருப்பதால் நான் பாக்கியவான். நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஆமென். சங்கீதம் 37:4-5. கர்த்தரிடத்தில் நான் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். அவர் என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருளிச் செய்வார். என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவரே எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆமென். சங்கீதம் 62:6. கர்த்தர் என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானவர், ஆகவே நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். ஆமென். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை எனக்கு பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இன்னாகமும் 6:24-26 ஆமென். 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 தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே என்னுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 2 சாமுவேல் 7:29 ஆமென். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது அறிக்கை பண்ணின அந்த வாக்குத்தத்தங்களின்படியே தேவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்று நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன். ஏனென்றால் அது மனுஷ வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள். அதனால நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. நீங்க அறிக்கை பண்ணின வார்த்தைகளின்படியே உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் அற்புதமாக நிலைநிறுத்தி உயர்த்துவார். மலை மேல இருக்கிற பட்டணம் போல உங்கள் குடும்பம் மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட கண்களை மூடி ஜெபிப்போம். எபினேசர் இப்பொழுது நமக்காக ஜெபிப்பார்கள். எல்லாம் இணைந்து நம்ம ஜெபித்து நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம். ஜெபிப்போமா?
பிரியமானவர்களே, நாம் அனைவரும் ஜெபிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, சேனைகள் தேவனே, ஏசப்பா நீ கொடுத்த இந்த ஆசீர்வாதமான சுவாமி, ஏசப்பா இந்த ஃபேமிலி ஆல்டர் இந்த ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நாங்கள் ஏசப்பா நாங்கள் ஒரு குடும்பமாக சுவாமி ஏசப்பா வேதத்தில் கணவர்களுக்கு நீர் ஏசப்பா கொடுத்த ஏசப்பா மறைவான பொக்கிஷங்களை ஏசப்பா நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம் சுவாமி. ஏசப்பா உம்முடைய வேதத்தில் வசனங்கள் ஏசப்பா நாங்கள் சுவாமி விசுவாசத்தோடு அறிக்கை செய்திருக்கிறோம் சுவாமி. இதை ஏசப்பா எங்களுடன் ஏசப்பா செய்த அனைவர் மேலும் சுவாமி இந்த வார்த்தைகள் சுவாமி உண்மையாக மாற வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. தேவரீர சுவாமி ஏசப்பா நாங்கள் சுவாமி உலகத்துக்குள்ளாக சுவாமி உப்பாகவும் ஒளியாகவும் ஏசப்பா நாங்கள் இருக்க வேண்டும் என்று தேவரீர் கூறியிருக்கிறேன் சுவாமி. நாங்கள் முதலாவதாக எங்கள் குடும்பத்தில் நாங்கள் சுவாமி அமிதமான சுவாமி உம்முடைய சாயல் உள்ளவர்களாக நாங்கள் இருந்தால் தான் சுவாமி வெளியே அதை நாங்கள் பிரதிபலிக்க முடியும். தேவரீர் ஏசப்பா நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் இதை செய்திருக்கிறோம். தேவரீர் ஏசப்பா இது ஒரு வார்த்தைகள் கூட அது வீணாக திரும்பி வராதபடி தேவரீர் ஏசப்பா இது சொன்ன அத்தனை பேர்களுக்கும் சுவாமி இந்த வார்த்தைகள் உண்மையாக மாற வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. தேவரீர் ஏசப்பா இந்த ப்ரோக்ராம் ஏசப்பா காணொலி மூலமாகவோ Facebook மூலமாகவோ யூடியூப் எது மூலமாகவோ சுவாமி விசுவாசத்துடன் ஏசப்பா அறிக்கை செய்த அத்தனை பேர்களுக்கும் சுவாமி இந்த ஆசீர்வாதத்தை இந்த வசனங்கள் கொடுக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக் கொடுக்கிறது செய்தார்கள் சுவாமி. தேவரீர் ஏசப்பா இந்த ஆசீர்வாதமான இந்த ஃபேமிலி ஆல்டர் ஏசப்பா நீர் ஏசப்பா நீர் அழகாக எங்களுக்கு அமைத்து கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் ஏசப்பா இதற்கு எங்களுக்கு உதவின நபர்கள் அத்தனை பேர்களை ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. தேவரீர் ஏசப்பா இந்த ஊழியங்கள் ஏசப்பா மென்மேலும் ஏசப்பா வளர்த்தி அடைய தேவரீர் ஏசப்பா நீரே சுவாமி எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. God bless you.